வணக்கம். என்னோட பேர் வந்து சுந்தர். நான் என்னோட சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில இருந்து ஒரு 20 கிலோமீட்டர் ஏம்பலம்ன்ற கிராமம். நான் 2017க்கு பிறகு நம்மாழ்வார் பத்தி தெரிஞ்சுக்கிறேன். முதல்ல வந்து ஒரு காணொலி மூலம் நம்மாழ்வார்ல ஒரு விவசாயி கரிகாலன்னு ஒரு விவசாயி பத்தி தெரிஞ்சுக்கிறேன். அவர் வந்து பாரம்பரிய நெல் பண்றாரு. அதாவது காட்டு யானைன்னு ஒரு நெல். அவங்க கிட்ட 7 அடி வளரும் அந்த நெல். அதாவது உள்ள யானை போனா கூட அந்த நெல் தெரியாதுன்ற மாதிரி சொல்லுவாங்க. அதனாலதான் அது காட்டு யானைன்னு சொல்றது. அதை பத்தியும் ஒரு காணொலி பாக்குறேன். அப்போ நான் விவசாயத்து குடும்பத்துல தான், எங்களுக்கு சொந்த நிலம் கிடையாது, விவசாய கூலிகளாகவும் குத்தகை எடுத்து விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன், அப்பா பண்ணிட்டு. அப்ப இந்த மாதிரி ஒரு நெல்லை பத்தி பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு ஆர்வம், என்னடா இவ்வளவு உயரம் நெல் வளருமா, நம்ம பார்த்ததுலாம் இவ்வளவு உயரம் நெல் இருந்துக்கு, அப்ப 6 உயரமே நெல் பார்த்தது கிடையாது. இப்ப 7 அடிக்கு ஒரு நெல் வளரும்னா அது நேரடியா வீடியோல பாக்குறேன் நான். அந்த விவசாயி உள்ள நிக்கிறாரு, அவர் தெரியல, அவர் கையை தூக்கி காட்டுறா கூட அவர் கையே மேல போகுது, அதுக்கு மேல அந்த நெல் இருக்கு. அப்ப இப்படி ஒரு நெல் வந்து இருக்குதா நம்மகிட்ட, அப்பதான் ஒரு தேடுதலே தொடங்குது. அது வரைக்குமே நம்ம வந்து ஒரு அறியாமலே எங்கேயோ பயணம் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப இந்த மாதிரி நெல் காட்டியானு தேடும் போது பாரம்பரிய நெல் எவ்வளவு நம்மகிட்ட இருந்துச்சு தமிழ்நாட்டுல, அப்ப அதை பத்தி தேடுறோம். 1 லட்சம் வெரைட்டிக்கு மேல இந்தியா ஃபுல்லா இருந்துச்சுன்னு நிறைய தரவுகள் தெரியும். 1 லட்சம் வெரைட்டி இருக்கும்போது ஏன் இந்த மாதிரியான குட்டரக நெல்ல பண்றாங்க விவசாயிகள்? அப்ப அது சார்ந்த தேடல் போங்க நம்மளோட பத்திய காணொலிகள் கிடைக்குது. அப்ப அவர் இயற்கை விவசாயத்தை பத்தி சொல்றாரு, இங்க இருக்கிற நடைமுறைகளை பத்தி இப்ப சொல்றாரு, இங்க ஏன் ரசாயன விவசாயம் பண்றாங்க, இதோட விளைவுகள் என்ன, அப்ப இதெல்லாம் தெரிஞ்சுக்கும் போது நமக்குள்ள ஒரு ஆர்வம். அப்ப நம்ம விவசாய குடும்பத்துல இருக்கிறோம், நமக்கு இந்த விஷயம் தெரியலையே, அப்போ நம்ம இதை பத்தி இன்னும் கொஞ்சம் தேடல் தொடங்குன்ற கல்லூரி நான் அப்ப படிச்சுட்டு இருக்கேன், 2ஆம் ஆண்டு படிச்சுட்டு கல்லூரி முடிச்சதுக்கு அப்புறமே முடிவு பண்ணிட்டு நான் விவசாயம் என்ன பண்ணணும். இப்போ எந்த வேலைக்கு நான் போகல, கல்லூரி முடிச்சுட்டு முழு நேரமா வந்து விவசாயத்தை கத்துக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு விவசாயம் தெரியாது, அப்பா பண்றாங்க, ஆனாலுமே அந்த விவசாயம் ரசாயன விவசாயம்ன்றனால விவசாயம் கத்துக்கிறதுக்கு ஒவ்வொரு இயற்கை விவசாயம் பண்றவங்களை போய் பாக்குறேன். இப்படி இயற்கை விவசாயம் பண்ணீங்கன்னா உங்க தோட்டத்துக்கு நான் வருவேன், வந்து உங்க கூட ஒரு 2 மாசம் 3 மாசம் இருந்து அப்படி கத்துப்பேன். அப்படியே சில விவசாயிகள் கூட இருந்த 6 மாசம் 1 வருஷம் 1.5 வருஷம் நிறைய விவசாயிகளோட பயணப்பட்டேன். அப்படி அவங்க கிட்ட இருந்து அனுபவங்களை எடுத்துக்கிட்டு தான் நான் விவசாயத்தை பத்தி, அப்பவும் விவசாயம் பண்ண முடியல நிலம் இல்லாதனால, நான் நிறைய விவசாய நிலங்கள் வச்சிருக்க கூடயே இருக்க ஆரம்பிச்சேன். அவங்க நேரத்துல வந்து ஒரு வேலை செய்யற மாதிரி நபராவோ அவங்க ஏதோ ஒரு சின்ன தொகை கொடுப்பாங்க நான் வேலை செய்யறதுக்கு, அப்ப அவங்க கூட இருந்து கத்துக்கிட்டு பயணம் பண்ண ஆரம்பிச்சேன். அப்ப ஒரு கட்டத்துக்கு அப்புறம் சரி நம்ம ஒரே இடத்துல தான் கத்துக்க முடியாதுன்னு சொல்லி பயணம் பண்ணலாம் முடிவு பண்ணிட்டேன். பயணம்ன்றது எப்படி போகணும் என்னெல்லாம் தெரியல. சரி வண்டி எடுத்துட்டு எப்போல்லாம் டைம் கிடைக்குது, காசு கையில இருந்துச்சாலே பயணம் பண்ணுவேன். சும்மா ஒரு 2000 ரூபாய் கையில இருந்துச்சுன்னா வண்டி எடுத்து ஒரு வாரம் ஊர் சுத்த ஆரம்பிச்சிருவேன். இங்கன்னு கிடையாது, தமிழ்நாடு ஃபுல்லா போவேன். போயிட்டு இங்க யாருனே தெரியாத நபர்கள் கிட்ட தான் பேசுவேன். பழைய விவசாயிகள் யாரெல்லாம் கொஞ்சம் வயசான விவசாயிகள் இருக்காங்களோ, எனக்கு வித்தியாசமா ஏதாவது ஒரு தாவரத்தை பாக்குறேன், போகும்போது ஒரு கத்திரிக்காய் செடி புதுசா இருக்கு, ஒரு வெண்டைக்காய் செடி இருக்குன்னா அதை போய் பார்த்து நானே கேள்வி கேட்பேன். அந்த வீட்டுக்காரங்க யாருன்னு எனக்கு தெரியாது. இங்க திடீர்னு கோயம்புத்தூர் போயிருப்பேன், திடீர்னு நம்ம கன்னியாகுமரியில் இருப்பேன், எங்க வேணாலும் போவேன். போயிட்டு அங்க எனக்கு தெரியாத விஷயங்கள் எதுனா இருக்கும் அதை கத்துக்கணும்னு ஆசைப்பட்டு அவங்க கிட்ட கேள்வி கேட்டு அதை பத்தி தெரிஞ்சு ஆவணப்படுத்துறது, இதுதான் என்னோட வேலையா இருந்துச்சு. 3 ஆண்டுகள் இப்படிதான் சுத்திட்டு இருந்தேன். ஃபுல்லா பைக்ல தான் சுத்திட்டு இருந்தேன். பெருசா வேலைக்கெல்லாம் நான் போல. நிறைய பேர் உதவி பண்ணாங்க. சரி இந்த மாதிரி நான் விதைகளை போறப்பெல்லாம் அவங்க கிட்ட விதை வாங்கிட்டு வருவேன். இப்ப நீங்க ஒரு வெண்டைக்காய் வச்சிருக்கீங்க, நல்லா சோனா வெண்டைக்காய் 10 அடிக்கு வளருது 7 அடிக்கு வளருதுன்னா அந்த வெண்டைக்காய் பத்தி கேட்டுட்டு அந்த விதையை கொஞ்சம் 10 விதை குடும்பம் வாங்கிட்டு வந்துடுவேன். எங்க கிட்ட சின்னதா இந்த மாதிரி ஒரு இடம் இருந்துச்சு, ஒரு 3 சென்ட் இடம் எங்க வீட்டுல இருக்கு, வீட்டு பக்கத்துலயே ஒரு இடம். அங்க இருந்து அந்த விதையை போட்டு அந்த விதையை வளர்த்து இதை பத்தி நான் வந்து போடுவேன். இப்ப நீங்க இந்த வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் சொல்றாங்க இல்லையா, பேஸ்புக் இல்ல யூடியூப் வீடியோ பாக்குறீங்களா, அந்த மாதிரி தளத்துல வந்து போட ஆரம்பிச்சோம். இப்ப இது தெரியாதவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சா, நகரத்துல இருக்கவங்களுக்கு தெரியும், இப்ப நீங்க கிராமத்துல உங்களுக்கு வந்து தெரியுது இல்லையா, அப்போ ஒரு சிவப்பு கலர்ல வெண்டைக்காய் வருமா இல்ல வெள்ளை கலர் வெண்டைக்காய் வருமானு ஒரு ஆச்சரியமா இருக்கு நிறைய பேருக்கு. இப்ப நகரத்துல இருக்க மக்கள் நிறைய பேர் வந்து இதை பத்தி கேள்வி எழுப்புறாங்க. இப்ப இந்த விதைகள் கிடைக்குமா, நாங்க வீட்டு தோட்டம் வச்சிருக்கோம், எங்களுக்கு அந்த விதைகள் கொடுங்கன்னு கேட்கும்போது நான் என் விதைகளை வந்து ஃப்ரீயா அவங்களுக்கு கொரியர்ல அனுப்பிப்பேன். அவங்க முகவரி வாங்கி ஒவ்வொருத்தருக்கும் வாரம் பாத்தீங்கன்னா ஒரு 20 பேருக்கு 30 பேருக்கு விதைகள் அனுப்பிட்டு இருந்தேன். ஒரு வருஷம் ஃபுல்லாவே அந்த மாதிரிதான். கிட்டத்தட்ட வந்து ஒரு 1000 பேர் 2000 பேருக்கு அப்படி இலவசமாவே என்னோட கை காசு போட்டு அனுப்பு. கொரியருக்கு எதுவுமே காசுல வாங்க மாட்டேன், விதையா கொடுத்து ஒரே ஒரு என்னன்னா நீங்க விதையா திருப்பி கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருவேன். இந்த வேலையை தான் நம்ம ஆரம்பிச்சது. இதோட தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா இந்த ஆர்வம் இன்னும் அதிகமாயிடுச்சு. இந்த வேலை செய்ய செய்ய மக்கள் வந்து நிறைய சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. நம்ம நிறைய விதைகள் தேடலாம். அப்ப ஆரம்பத்துல ஒரு 30-40 வெரைட்டி தான் என்கிட்ட இருந்துச்சு. தமிழ்நாடு ஃபுல்லா தொடர்ச்சியா வண்டியில போயிட்டே இருக்கும், நிறைய பகுதியில் போய் என்னென்ன விலை வச்சாங்க தெரிஞ்சுக்கும் போது இப்ப கிட்டத்தட்ட ஒரு 1000 வெரைட்டிக்கு மேல இருக்கு. வெறும் காய்கறி கிழங்கு வகைகள்ல மட்டுமே ஒரு 1000 வெரைட்டி கலெக்ட் பண்ணிருக்கோம் தமிழ்நாடு ஃபுல்லா டிராவல் பண்ணி. இது வரைக்குமே கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் கிலோமீட்டர் டிராவல் பண்ணிருக்கேன். வெறும் பைக்ல விதைக்காக மட்டுமே நம்ம வேலை செஞ்சிருக்கோம். சரி இதோட விளைவு என்ன, ஏன் நம்ம இவ்வளவு மெனக்கெடணும், எனக்கான வேலைகள் விட்டுட்டு குடும்பத்தை விட்டுட்டு ஏன் நான் வண்டி எடுத்துட்டு சுத்தணும்? இப்ப எல்லாருமே கேள்விகள், அவங்களும் வந்து அவங்க வேலையை செய்ய முடியல, ஏன் நான் இந்த வேலையை எடுத்து செய்யணும்னா நம்ம இதனோட விளைவு என்ன நடக்கும் சமூகத்துல, நம்ம ஒரு வேலை செஞ்சா அடுத்த கட்டமா என்ன நகரம் நடக்கும்ன்றதை நம்ம சிந்திச்சதுனால இதை நம்ம கிட்ட தான் புரிஞ்சுக்க முடியுது. அப்ப நமக்கான வளம்ன்றது, நம்ம இன்னைக்கு எனக்கு ஒரு சொத்து நம்மகிட்ட ஒரு 10 ஏக்கர் காடு இருந்துச்சுன்னா நம்ம நினைக்கிறோம் அது ஒரு வளம் நினைக்கிறேன், அப்ப அது வளம் கிடையாது. இன்னைக்கு நம்ம உலகம் முழுக்க பாக்குறோம், பேரழிவில் நடந்துட்டே இருக்கு. இன்னைக்கு கூட நம்ம நியூஸ்ல வயநாடு என்னாச்சு, நிலச்சரிவுல பல 100 மக்கள் வந்து இன்னைக்கு எவ்வளவு பேர் செத்தாங்கன்னே தெரியல, அந்த நிலத்துக்குள்ள மாட்டிட்டு இருக்காங்க. இதெல்லாம் இது ஏன் நடக்குது, இந்த மாதிரியான சிக்கல்கள் ஏன் நடக்குது? வெறும் இயற்கை பேரிடர் ஆகுது அப்படின்னு பார்த்தா இயற்கை பேரிடர் கிடையாது, மக்களால உருவாக்கப்பட்டது. அப்ப நம்ம ஒரு நிலத்தோட அமைப்பை எப்ப மாத்திரமோ அது இயற்கையால மறுபடியும் சீர்திருத்தப்படும். அப்ப நம்ம பெரிய பெரிய சோலை காடுகளா இருந்த மேற்கு தொடர்ச்சி மலையை ஃபுல்லா என்ன பண்ணாங்க, மரத்தெல்லாம் வெட்டிட்டு
தேயிலை தோட்டமா மாத்துறாங்க. அப்ப இப்ப இந்த நில அமைப்பு என்ன பண்ணுது, ஒரு மழையை உருவாக்கக்கூடிய இல்ல வந்து ஒரு வளம் மிக்க உயிர் சூழல் இருக்க ஒரு இடமா இருந்தது நம்ம எப்படி மாத்தணுமோ இதை மறுபடியும் இயற்கையை திருப்பிக்கிற வேலையை செஞ்சுட்டு இங்க மட்டும் இல்ல, நம்ம கடற்கரையில இருந்து எங்க இருந்த நம்ம எல்லா ஆறு கோலம் கூட்டம் எல்லாத்தையும் சீர வச்சிட்டோம் இல்லையா. இது எல்லாத்தையும் நம்மளோட சுயநலத்துக்காக பண்றோம். இயற்கை தனக்கு என்ன தேவையோ அதை மறுபடியும் என்ன பண்றது, சீரமைச்சுக்கிற வேலையை ஒவ்வொரு வருஷமும் செஞ்சுட்டே இருக்குது. அப்ப நம்ம பார்த்துட்டா நம்ம திருந்துற கட்டமே இல்லை. மறுபடியும் நம்மளோட நோக்கம் குறுகிய நோக்கம். எல்லாருமே என்னன்னா நான் ஆரோக்கியம் நான் நல்லா இருக்கணும்ன்றதா, நான் நல்லா இருக்கிறது இல்ல, நான் சொத்து சேர்த்துக்கணும், நான் வந்து ஒரு பாதுகாப்பான சூழல் இருக்கணும், என் பையனை ஒரு நல்ல வேலைக்கு அனுப்பணும், என் குழந்தைய வந்து நல்லா பார்க்கணும்னு நினைக்கிறத நான் நல்லா பாக்குறது கிடையாது. இங்க இருந்து நினைக்கிறேன் எல்லாரும் நகரத்துக்கு. என் பையன் வந்து ஒரு சென்னைக்கு போயிட்டான், பெங்களூருக்கு போயிட்டான், அங்க போய் நல்ல வேலை செய்யறான் அப்படின்னு அங்க போய் அடிமையா இருக்கான். அவ்வளவு வேற ஒண்ணும் கிடையாது. இங்க உள்ளூர்ல இருந்தாலும் சுதந்திரமா இருந்திருப்பான். அவன் வந்து என்ன பண்ணுவான், ஆத்துல குளத்துல குளிப்பான், அதுல ஏதோ வேலை செய்வான். ஒரு அவனுக்கான வருமானம்ன்றது அவனுக்கு 10 ரூபா வாங்கினா கூட அவன் சுதந்திரமா செலவு பண்ண முடியும். ஆனா ஒரு நகரத்துக்குள்ள ஒரு போற குழந்தை இருக்குல்ல, அது எப்படி இருக்கும் அப்படின்னா அவனுக்கு கொடுக்கக்கூடிய இடமே நிறைய இடங்களை பாத்தீங்கன்னா இந்த ரூம்குள்ளேயே பாத்தீங்கன்னா இவங்க உட்காந்து இதுக்குள்ள கூட பாத்தீங்கன்னா 5 பேர் தங்கியிருப்பாங்க பசங்க. இதுக்குள்ள ஒரு 5 பேர் தங்கிக்கிட்டு அங்க வாக்கிய இது பண்ணிக்கிட்டு அவன் வாங்கிய சம்பளம் எவ்வளவு இருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 20,000 ரூபாய் தான் வாங்குவான். அந்த அதிகபட்சம் 30,000 கூட வச்சுங்க. அவங்க ரூம் வாடகை சாப்பாடு எல்லாம் போக மீதி எவ்வளவு மிக்கணும், ஒரு 5,000 6,000 மீறும். அதிகபட்சம் 10,000 மீறினா கூட அதை என்ன பண்ண முடியாது, அதை வந்து சரியா வச்சுக்க முடியாது. அதுல வந்து போன் வாங்குறோம் இல்ல ஏதோ ஒரு போக்குவரத்து செலவு பண்றோம், ஒரு துணி எடுக்கிறோம், எது எடுத்தோம்னாலும் கடைசியில மிச்சம்ன்றது என்ன கிடைக்குன்னா ஒண்ணுமே இருக்காது. ஊர்ல என்ன சொல்லிப்பானா, என் பையன் சென்னையில் இருக்கான், என் பையன் பெங்களூர் இருக்கான், ஏதோ ஒரு ஊர்ல போயிருக்கு, இங்க இருந்து அவன் இங்க நல்லாதான் இருந்திருப்பான். அவன் என்ன பண்ணிட்டு மறுபடியும் அங்க போய் அனுப்பி அவன் வந்து வாழ்க்கையில எந்த விதையும் கத்துக்க மாட்டான். எதுவுமே மறுபடியும் அவனை இப்ப வேலை இல்லாம இப்ப நிறைய பேர் கொரோனா வேலை இப்ப வீட்டுக்கு வந்தாங்க, எதுவுமே பண்ண முடியல. இப்ப யாரெல்லாம் இப்ப நல்லா ஆரோக்கியமா இருந்தாங்க இல்ல சுதந்திரமா இருந்தாங்கன்னா விவசாயிகள் மட்டும்தான். ஏன்னா விவசாயிகளுக்கு அப்ப கிராமத்து மக்கள் நகரத்து மக்களால முடியவே இல்லை. அவன் எந்த ஓடிக்கிட்டே இருந்தவன் திடீர்னு கூட்டு வந்து அவனை ஒரு இடத்துக்குள்ள அடைச்சு வச்சீங்கன்னா அவன் என்ன பண்றது தெரியாம திக்கும் போயிடும். ஆனா விவசாயிகள் அப்படி கிடையாது. காட்டுக்கு போறாங்க, நெல்லை விதைக்கிறாங்க, இல்ல கத்திரிக்காய் போடுறாங்க, வெண்டைக்காய் போடுறாங்க, அறுவடை பண்றாங்க. உள்ளூர் சந்தைக்கு நிறைய கொரோனா டைம்ல பாத்துக்கலாம். எல்லா ஊர்லயும் அந்த கடை காய்கறிகள் என்ன பண்ணுச்சு, அந்த 4 முக்கிலேயே வித்துருச்சு. எங்கேயும் தூக்கிட்டு போக தேவை, ஏன்னா எங்கேயும் போக முடியாது. அப்ப அந்த கட்டம் தான் நிரந்தரம். அப்ப இது நிரந்தரம் நீங்க புரிஞ்சாதான் இதை நீங்க வந்து செயல்படுத்தவே முடியும். நீங்க நினைக்கிற மாதிரி நம்ம நீங்க எத்தனை கோடி வேணா வச்சுங்க, கோடி எல்லாம் இப்ப நீங்க பெரிய பெரிய பணக்காரங்களா பாக்குறீங்க, நீங்க டிவில பாக்குறீங்க, நியூஸ் பேப்பர்ல தெரிஞ்சுக்கிறீங்க, இவங்களோட வாழ்க்கையெல்லாம் ஆரோக்கியமா இருக்கு நல்லா இருக்காங்க நீங்க நினைக்கிறீங்களா? அப்பெல்லாம் ஒண்ணு கிடையாது. அதாவது நம்மளோட நலம்ன்றது ஆரோக்கியன்றது எதுனா நம்ம எந்த அளவுக்கு மகிழ்ச்சியா இருக்கும், சுதந்திரமா இருக்கும், நம்ம சுத்தி இருக்கிற உயிரினங்கள் எப்படி இருக்கு, நம்ம ஒரு சுத்தி கட்டமைப்பு. இன்னைக்கு நீங்க போய் தண்ணி எடுக்கிறீங்க, கிணத்துல தண்ணி, அந்த கிணத்து தண்ணி சுத்தமா வருதா, அதுதான் உங்களுக்கான வளம். நீங்க காத்து சுவாசிக்கிறீங்க, உங்க காத்து நஞ்சு இல்லாம நீங்க சுவாசிக்கும் போது மூச்சு பிரச்சனை நிறைய. நீங்க சென்னை பெரிய பெரிய நகரங்களில் போறீங்க, சென்னையில ஒரு சின்ன நீங்க திருவண்ணாமலைக்கு போறீங்க, ஒரு குப்பை கிடங்கு இருக்கும், அந்த குப்பை கிடங்கு சுத்தி ஒரு 200 வீடு இருக்கு, எப்படி சிரமப்படுவாங்க தெரியுமா? அவங்க எல்லாம் மூச்சு பிரச்சனை நிறைய வந்து, ஏன்னா எரிச்சு என்ன பண்ணுவாங்க, அந்த காத்து புறா அங்க இருக்கிற மக்களுக்கு தான் கொடுத்துரு. அப்ப நீங்க எந்த அளவுக்கு தொந்தரவுகள் இல்லாம அந்த இருக்கக்கூடிய வளங்களை பயன்படுத்திக்கிறீங்களோ அதுதான் வளம். நீங்க தண்ணியோ உங்களுக்கு காத்தோ மத்த எந்த விஷயமும் ஒரு காட்டுக்கு போறீங்க, செடிகள் தாவரங்கள் இருக்கு, பன்மை இருக்கு, இதெல்லாம் நீங்க உங்க வீட்டுக்கு போறப்ப என்ன பண்ணுவீங்க, வெளியே ஏதாவது ஒரு கீரை இருந்துச்சு என்ன பண்ணுவீங்க, அப்படியே பறிச்சுட்டு போய் வீட்டுல சமையல் பயன்படுத்துறீங்க. இப்ப இதுதான் உங்களுக்கான பாதுகாப்பான சூழ்நிலை. இது என்ன பண்றது, இது தேவையில்லைன்னு நினைக்கிறீங்க இல்ல? ஏன் உங்களுக்கு இதெல்லாம் ஆரோக்கியம் கிடைக்கிறது இல்லைன்னா நீங்க ஆரோக்கியம் வேணாம்னு நினைக்கிறீங்க. நீங்க எல்லாருமே என்ன நினைக்கிறீங்கன்னா, எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கான்கிரீட் பாக்ஸ் வேணும், அதுக்குள்ள போயிட்டு ஏசி போட்டுட்டு உள்ள படுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்ப அதுதான் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க என்ன தேடுறீங்களோ அதுதான் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கும். அப்ப நீங்க உங்களோட எண்ணம்ன்றது எது இருக்குன்னா ஆரோக்கியமா இருக்குது, சந்தோஷமா இருக்குது. அதுக்காக காசு இல்லாம இருக்கு, காசு எல்லாரும் கிடைக்கும், புரியல? காசு இப்ப உங்களுக்கு தேவைன்னா காசுன்ற வச்சு மகிழ்ச்சியை வந்து முழுமையா வாங்கிட முடியாது. ஆனா காசு ஒரு பொருளா இருக்கு, இன்னைக்கு இருக்க அடிப்படையில அந்த பொருளாதாரத்தை ஈட்ட முடியும். கண்டிப்பா நான் பொருளாதாரம் ஈட்டிட்டு தான் இருக்கேன், ஆனா நீங்களும் பொருளாதாரம் ஈட்டிட்டு தான் இருக்கீங்க. ஆனா எதுக்கு ஈட்டுறீங்கன்னு தெரியல. நிறைய பேர் ஈட்டி அதை சரியா பயன்படுத்துறது இல்லை. இப்போ உங்களுக்கு தேவைன்னு ஒண்ணு இருக்குல்ல, நான் முடிவு பண்ணிருக்கேன், நான் வந்து இப்போ 2017 சொல்றேன், அப்பல இருந்து பெரிய வேலைக்கு போகல, இப்ப 2024 ஆயிடுச்சு, இப்ப வரைக்கும் நான் எந்த வேலைக்கும் போகல, புரியுங்களா? நான் சுத்திட்டே தான் இருக்கேன், ஊர் சுத்தி தான் இருக்கேன். ஆனா என்னோட பொருளாதாரத்தை ஈட்டிட்டு இருக்கேன். எனக்கு என்ன தேவைன்னு நான் முடிவு பண்றேன். நான் முத எனக்கு பொருளாதாரம் வேணும்னு நினைக்கிறப்ப எனக்கு தேவை எவ்வளவுனா 5,000 ரூபாய். நான் எனக்கு என்னோட குடும்ப சூழ்நிலை வந்து 2017-18 காலகட்டங்களில் 20 சொல் வச்சோட வச்சுங்க. அப்ப எனக்கு ஒரு மாதத்துக்கு தேவைப்பட்ட பொருளாதாரம்ன்றது 5,000 6,000 ரூபாய். இதான் நான் முடிவு பண்ணது. எனக்கு 6,000 ரூபாய் அந்த போது மீதி ஏதாவது காசு வந்துச்சுன்னா வேலை செய்ய மாட்டேன், ஊர் சுத்த ஆரம்பிச்சிருவேன். அதுக்கப்புறம் ஒரு ஆண்டு இது அப்டேட் ஆகும். இந்த அமௌண்ட் வந்து 6,000 இப்ப 10,000 வேணும், இல்ல 15,000 வேணும், 20,000 வேணும். இப்போ என்னோட குடும்ப சூழல், எனக்கு ஒரு திருமணம் ஆயிடுச்சு, எனக்கு ஒரு பையன் இருக்கிறான். இப்ப எனக்கு இப்ப இந்த மாத குடும்ப சூழல் பாத்தீங்கன்னா ஒரு 30,000 நான் சம்பாதிக்கிறேன். 30,000 அதிகபட்சம் 40,000 கூட சம்பாதிக்கணும்னு வச்சுங்க. நான் இந்த பொருளாதாரம் வேணும்னு நினைச்சா மட்டும் தான் எனக்கு கிடைக்கும். எனக்கு கடன் இருக்குது, எனக்கு ஒரு 5 லட்சம் ரூபாய் கடன் இருக்கு, அது வேற விஷயம். ஆனா இந்த கடன்ன்றது என்ன எந்த விதத்தில் தொந்தரவு பண்ணல. இது எதுவுமே விஷயம், இந்த கடன் எதுவுமே என்னோட கிடையாது, என் குடும்பமா என்னை சுத்தி இருக்கு எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தது. இப்படிங்களா, எங்க அப்பா ஒரு நாள் உடனே சேர்ந்து இறந்தது போறது, எங்க அண்ணன் வந்து ஒரு பிசினஸ் பண்றது போய் லாஸ் பண்ணது, இல்ல என் குடும்பத்துல ஏதோ ஒரு வீடு கட்டணும் போய் இதுக்கு நான் 1 ரூபா கூட கடன் வாங்கிட்டு கிடையாது, புரியுதுங்களா? நான் யார்ட்டையுமே கடன் கொடுங்க கிடையாது, எனக்கு கடனும் கிடையாது. நான் என்னோட கடன் எல்லாமே குடும்ப கடன் தான். இதுக்காக தான் நான் என்ன பண்றேன், ஆனா இந்த பொருளாதாரத்தை நான் ஈட்டு நினைச்சிட்டேன். இன்னைக்கு வந்து எனக்கு ஒரு 40,000 தேவை, 40,000 நான் பொருளாதாரம் ஈட்ட முடியும். ஆனா அதுக்கான வேலையை நான் வந்து எப்படி செய்வேன்? இப்ப நீங்க 40,000 நீங்க சம்பாதிக்கணும், எத்தனை நாள் வேலை செய்வீங்க மாசத்துல?
26 நாள் வேலை செஞ்சாதான் கிடைக்குமா? இப்ப நான் எத்தனை நாள் வேலை செய்யறேன் தெரியுமா? நான் என்னோட பொருளாதாரத்துக்காக செய்யற நாள் வந்து 4ல இருந்து 5 நாள். நான் 40,000 எனக்கு சம்பளம் வேணும்னா நான் எவ்வளவு நாள் வேலை செய்வேன்னா 5 நாள் தான் வேலை செய்வேன். மீதி இருக்கிற 25 நாள் என்னோட பயணத்துக்காக என்னோட வாழ்க்கையை மகிழ்ச்சியா வச்சுக்காக மட்டும் தான் செலவிடுறேன். வேற எதுவுமே நம்ம என்ன தேவைன்றதை திட்டமிட்டாதான் உங்களுக்கு கிடைக்கும். இப்ப நம்ம எல்லாரும் இயற்கை விவசாயம் பண்ணுங்க, இயற்கை விவசாயம் பண்ணுங்க, இயற்கை விவசாயம் பண்ணிட்டு நான் நிறைய சொல்றாரு. எங்க விற்கிறதுங்க? அப்ப விற்கிறதுக்காக இயற்கை விவசாயம் பண்றீங்களா? நீங்க விற்கிறதுக்காக இயற்கை விவசாயம் பண்றீங்களா? உங்களோட நோக்கம் என்ன? உங்களுக்கு ஆரோக்கியமா இங்க இருக்க எல்லாருக்கும் என்னன்னா காசு கண்டிப்பா வேணும்னா காசு கிடைக்கும் வழி சொல்றேன். அது எப்படி தேவையான அளவு திட்டமிட்டு சரியா பண்றது அதுதான் நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்ப அதுக்கு இந்த விதை எப்படி உதவி பண்ணும்? இந்த நாட்டு விதையை வச்சு எப்படி பண்றது? நீங்க இன்னைக்கு வந்து எல்லாம் வெளியே கடையில நெல் வாங்குறீங்க, எல்லாம் ஹைபிரிட் விதை வாங்கி நிறைய பார்த்து பூசணிக்காய் போட்டிருக்காங்க, பூ போட்டிருக்காங்க, எல்லாம் போட்டிருக்காங்க. இதுக்கான விதை எங்கிருந்து வருதுன்னா வெளியிருந்து வருது. அப்ப அந்த விதைகளை வெளியிருந்து வாங்காம நம்மளோட உள்ளூர் விதையை பயன்படுத்தி நம்ம எப்படி வந்து அதை வந்து ஆரோக்கியமா நம்மளோட தேவையை பூர்த்தி பண்ணிக்கிட்டு மீதி எப்படி இதான் மாத்துறது. இப்ப நான் தான் பண்றேன், புரியுதுங்களா? நான் வந்து 3 ஏக்கர்ல விவசாயம் பண்றேன். நான் எனக்கு சொந்த இடம் கிடையாது சொல்லிட்டேன். என்னோட மனைவியோட ஊர் இங்க ஊத்தங்கரை தெரியுமா? ஊத்தங்கரைல இருந்து ஒரு 6 கிலோமீட்டர்ல அவங்களோட இடம் இருக்கு. இப்போ அவங்க வந்து 3 ஏக்கர்ல அவங்க விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல வந்து நாங்க நெல் போடுறோம், கடலை போடுறோம், வெங்காயம் கூட ஒரு 25 வெங்காயம் போட்டிருக்கோம், கிழங்குகள் போடுறோம். கிட்டத்தட்ட வந்து ஒவ்வொரு ஆண்டு பாத்தீங்கன்னா இங்க உணவு தேவை தாண்டி விதைக்காகவும் கொஞ்சம் போடுறோம். கிட்டத்தட்ட போன வருஷம் 250 வெரைட்டி நாங்க போட்டிருந்தோம். அதாவது காய்கறிகள்ல மற்ற விதைக்காக நாங்க இது மாதிரி பாதுகாத்து வைக்கிறதுக்காக மட்டும். இது இல்லாம கமர்ஷியலா எங்களுக்கு தேவையான 1 ஏக்கர் நெல் போட்டிருந்தோம், 1 ஏக்கர் கடலை போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் இப்ப நெல் முடிச்சுட்டு எள்ளு போட்டோம், அதுவுமே நாங்க அறுவடை பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இப்ப வெங்காயம் போட்டிருக்கோம். அடுத்து இப்ப மறுபடியும் என்னன்னா நெல் போட போறோம். இப்ப மாத்தி நம்ம சுழற்சி முறையில எல்லாமே திட்டமிட்டு நம்மளுக்கான பொருளாதார தேவை, நிலத்தோட சூழ்நிலை, காலங்கள், அது மாதிரி நான் அண்ணன் சொன்ன மாதிரி முழுமையா வருஷம் 3 போகம் என்ன பண்றது இல்ல, போட்டு விவசாயம் பண்றது கிடையாது. அதிகபட்சம் 2 போகம் விவசாயம் பண்றது, மீதி நேரத்தில் நிலத்தை ஓய்வா விடுறது. புரியுதுங்களா? அதுக்கான சுதந்திரத்தை விடுறது. உங்களுக்கு எப்படி ஓய்வு தேவை? ஒரு 4 நாள் 5 நாள் வேலை செஞ்சுட்டு 2 நாள் லீவ் விடலாம் என்ன பண்ணுவீங்க? அந்த கம்பெனில வேலை செய்ய மாட்டீங்களா? தோட்டத்துக்கு போக மாட்டீங்க. அப்போ உங்களுக்கு ஓய்வு எப்படி தேவையோ நிலத்துக்கு என்ன பண்ணுது? ஓய்வு தேவைப்படுது. அப்போ போய் சுரண்டிட்டே இருக்கக்கூடாது நிலத்தை போட்டு. எந்த திட்டமிடல் தான் நீங்க 2 போகம் விளைய வச்சா கூட அதை லாபகரமா பண்ண முடியும். அதுதான் நம்ம சொல்றோம். விற்பனைன்றது இங்க எல்லாருக்குமே என்ன சொல்றாங்க, சிக்கலா இருக்கு. நான் இயற்கை விவசாயம் பண்றேன், எப்படி விற்கிறதுன்றது நீங்க தான் முயற்சி பண்ணணும். யாராவது ஒருத்தர் வந்து என்ன பண்ண மாட்டாரு, உங்களை வந்து உங்க பொருளை வந்து இப்ப வீட்டுல வாங்கிட்டு போவாங்க. எப்போ வாங்கிட்டு போவாங்கன்னா அந்த அளவுக்கு தேவை வரும்போது தான் வருவாங்க. ஒரு வியாபாரி நீங்க உங்க வீட்டுக்கு வராருல ஒரு நெல் வாங்குறதுக்கு, அப்ப அந்த தேவை வரும்போது அவங்க கிட்ட வர. அப்போ உங்க பொருள் இயற்கையான பொருள் தேவைன்றது எப்போனா இன்னும் காலங்கள் இருக்கு. உங்க கிராமங்கள் வரைக்கும் இன்னும் வரல. இப்ப நகரங்களை நோக்கி இப்ப அண்ணன் வந்து இப்ப திருவண்ணாமலை சந்தை நடக்குது சொல்றாரு, அதே மாதிரி கிருஷ்ணகிரி நடக்குது, தருமபுரி நடக்குது. அப்போ உங்க பக்கத்துல எங்க செங்கம் தான், ஓரளவுக்கு உங்களுக்கு பக்கம்னா செங்கம் இருக்கு. இப்ப செங்கத்துல ஒரு சந்தை உருவாக்குறதுக்கான வேலையை தான் நீங்க எல்லாம் செய்யணும். இப்ப நீங்க முயற்சி ஏதாவது நடக்கும். யாரோ ஒருத்தர் வருவாரு, உங்களுக்கு முதலமைச்சர் வந்து எல்லாம் சந்தை அமைச்சு கொடுக்க மாட்டாரு, நீங்க தான் அமைக்கணும். புரியுதுங்களா? யாரோ ஒருத்தர் வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் ஒரு இடத்த உருவாக்கி அங்க வந்து கடை அமைச்சு நீங்க போய் வித்துக்கீங்கன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. சொல்ற காலம் இருந்தாலும் அது வரைக்கும் நீங்க தயங்க நிக்க முடியாது. அப்ப நீங்க வந்து நிலையா நிக்கணும்னா உங்களுக்கான ஒரு நீங்க எல்லாம் ஒன்னா இருக்கணும். ஃபர்ஸ்ட் இதுக்கு இன்னைக்கு என்ன பெரிய விவசாயிகள்ட்ட பிரச்சனை, ஒற்றுமை கிடையாது. இவன் ஒருவேளை உங்களுக்கு ஒரு 10 கத்திரிக்காய் அவனுக்கு கூட விளைஞ்சிட்டு நம்ம என்ன பண்றோம், அவன் எப்ப அவன் என்னடா பண்றது, அவன் காட்டுல ஒரு மூட்டை கத்திரிக்காய் அதிகமா. அப்ப இப்படி இந்த எண்ணமே உனக்கு வளர விடாது. அப்போ எது ஆரோக்கியம்னா அந்த நுட்பத்தை தெரிஞ்சுக்கலாம். நீங்க என்ன பண்ணீங்க, நீங்க என்ன இடுபொருள் கொடுத்தீங்க, எப்படி இடைவெளி கொடுத்தீங்க, என்ன பூச்சிகள் எப்படிமே, இந்த நுட்பத்தை கத்துக்கிட்டு நீங்க விளைவிக்கிறது ஆரோக்கியமான விஷயம். அவன் விளைவிச்சான், அவனை காலி பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அதுதான் இங்க வந்து சிக்கலான. இங்க கிராமங்கள்ல மக்கள் வளராமல இருக்க, விவசாயிகளே அடுத்த கட்டம் நகராம இருக்குது பெரிய காரணம்னா இவங்க ஒத்துமையா செயல்படுத்த மாட்டாங்க. தனிநபரா நல்ல சிறப்பா வேலை செய்வாங்க, சுதந்திரமா இருக்கும்னு நினைப்பாங்க. ஆனா 10 பேர் சேர்ந்து ஒரு வேலையை வெற்றிகரமா செய்ய முடியும், ஆனா செய்யவே மாட்டாங்க. இப்ப இந்த தொய்வு தான் என்ன பண்ணுது, உங்களை வளர விடாம பண்ணிக்கிட்டே இருக்குது. இப்ப நாங்க வந்து நிறைய விவசாயிகள் அமைப்புகளோட நாங்களே ஒரு கூட்டமைப்பு வச்சிருக்கோம், ரம்மாடு விவசாய கூட்டமைப்பு வச்சு இந்த கூட்டமைப்பு மூலம் வருஷம் நிறைய நிகழ்வுகள் நடத்துறோம், நிறைய பயிற்சிகள் கொடுக்குறோம், நிறைய விதை திருவிழாக்கள் நடத்துறோம். இப்ப இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஒரு வேலூர்ல பெரிய திருவிழா நடத்துறோம், கிட்டத்தட்ட ஒரு 15,000 பேர் கலந்துப்பாங்க. அந்த திருவிழாவோட செலவு பாத்தீங்கன்னா ஒரு 4 லட்ச ரூபாய் கிட்ட ஆகும். 4 லட்ச ரூபாய் நான் தனி நபரா போட மாட்டேன். இதுல இருக்க நிறைய பேர் இருக்காங்களா தன்னார்வலர், எல்லாருமே ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் போடுவாங்க. யாருமே பெருசா இது பண்ண மாட்டாங்க. அந்த திருவிழா சிம்பிளா முடிச்சிரு, யார் கையில இருந்து பெரிய நட்டம்லாம் ஆகாது. அப்போ ஒரு பெரிய இவ்வளவு பெரிய நிகழ்ச்சி ஒரு 10,000 பேர் 15,000 பேர் கூட்டுறதுக்கு பெரிய ஒரு பொருளாதாரம் படைத்த ஒருத்தர். நாங்க எதுக்கு யாரும் ஸ்பான்சர் எல்லாம் கொடுக்க மாட்டோம். ஒரு நிகழ்ச்சி நடக்கும்னா இவங்க பேர் போடுங்க, துணி கடை பேர் போடு, இந்த இவங்க பேர் போடு, யார் பேரையும் போட மாட்டோம். நீ 1 லட்ச ரூபாய் கொடுத்தா கூட பேர் போட மாட்டோம். ஆனா நிகழ்ச்சி நடக்கும். அப்ப எப்படி நடக்கும்னா தன்னார்வமா சுயநலம் இல்லாம சிந்திக்கிறாங்க. அந்த நபர்களோட சேர்ந்து ஒரு பெரிய நிகழ்ச்சி தமிழ் அளவுல நம்மளோட வேலூர் 20 ரூபா பாத்தீங்கன்னா அவ்வளவு பெரிய பேர் கிடைச்சிருக்கு. ஏன்னா நம்ம செஞ்சோட நோக்கம்ன்றது என்னன்னா அந்த விதைகளை போய் கொண்டு போய் சேர்க்கறது மட்டும் தான் நம்மளோட நோக்கம். இங்க பொருளாதாரம் ஈட்டுறதோ இல்ல பேர் வாங்கிக்கிறதோ இது நம்மளோட நோக்கம் கிடையாது. அப்ப நம்ம நோக்கத்தை தெளிவா வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அப்ப இந்த விதையை எப்படி உங்க நிலத்துல போய் சேர்க்க போறீங்க, இதனால எப்படி நீங்க அடுத்த கட்டமா நகர போறீங்க, அவ்வளவுதான். இதுக்கு நீங்க என்ன விவசாயம் பண்றீங்கன்றத நீங்க முதல் முடிவு பண்ணிக்கணும். உங்க சூழ்நிலை என்ன, இங்க கடலை போடுவீங்களா இல்ல எள்ளு போடுவீங்களா, நெல் போடுவீங்க, எந்த பயிர் பண்ண போறீங்கன்றத முடிவு பண்ணீங்கன்னா அந்த பயிர்ல எது நாட்டாகும். உங்க ஊர்ல அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க ஏதோ நெல் பேர்லாம் சொன்னாங்களே, அப்ப அந்த நெல் பேர் நீங்க முதல்ல தெரிஞ்சு இந்த ஊர்ல ஒரு 30-40 வருஷம் 50 வருஷம் என்ன நெல் விளைஞ்சிச்சு, அந்த நெல்லை நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். நீங்க உங்களுக்கு பிடிச்ச நெல்லாம் வளர்க்கக்கூடாது. உங்களுக்கு பகுதிக்கான நெல் என்ன, இல்ல கத்திரிக்காய், இந்த ஊர்ல என்ன கத்திரிக்காய் இருந்துச்சு யாருக்கா தெரியுமா? இந்த ஊருக்கு நிறைய கத்திரிக்காய் இருந்துச்சு. தமிழகத்தை பொறுத்தவரை ஒவ்வொரு 20 கிலோமீட்டருக்கு ஒரு வகையான கத்திரிக்காய் இருக்கும். இந்த பயில அப்படி பேர் சொல்ற மாதிரி ஏதாவது கத்திரிக்காய் இருக்குதா?
உங்க ஊர் கத்திரிக்காய் என்ன ஊர் கத்திரிக்காய் வருது? வரிக்காய் உங்க ஊர் தான். இங்க என்ன இந்த ஊருக்கு வயசானவங்களா தெரியும். இந்த ஊருக்கு கத்திரிக்காய்னா முதல் எந்த ஊர், அதாவது நீங்க எப்படி எடுத்துக்கிட்டாலும் ஒரு 10 கிராமத்துக்கு ஏதோ ஒரு இடத்துல தான் கத்திரிக்காய்ன்றது பரவாயில்ல விளை வச்சிருவாங்க. மேட்டுக்காடா இங்க மேக்ஸிமம் மாணவர் நிலம் தான் எல்லாத்தையும் விளை வைக்க வாய்ப்பு இருக்குது. அப்ப அது என்ன நீங்க தெரிஞ்சிருக்கணும். உங்க ஊர்ல என்ன கத்திரிக்காய், நீங்க சின்ன வயசுல பார்த்த கத்திரிக்காய் வரி கத்திரிக்காவா? என்ன கத்திரிக்காய் இருந்துச்சு? நீளமா, அதாவது இது வெள்ளம் கிடையாது, இது வெளியே பச்சையா இருக்கும், அப்படியே கொஞ்சம் பச்சை சாயல்ல இருக்கும். இது எங்கன்னா இந்த கத்திரிக்காய் நாம ஆவணப்படுத்த சொல்றேன். இப்ப ஜவாத மலை இருக்கு இல்லையா, இங்க மூலக்கடன் சொல்லுவோம். அதாவது ஜவாத மலையில ஜவாத மலைன்றது 3 மாவட்டத்தோட ஒருங்கிணைப்பு. திருப்பத்தூர், திருவண்ணாமலை, வேலூர், இந்த 3 மாவட்டம் மையப்படுத்தி தான் இந்த மலை இருக்குது. இந்த பகுதியில், அதாவது இந்த மலைக்கு ஒட்டி இருக்கிற எல்லா பகுதியிலும் அம்மா சொன்ன கத்திரிக்காய் தான். நாங்க வந்து அது என்னன்னா மூலக்கடை பச்சை கத்திரி நான் சொல்லுவேன். இதை வந்து ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஆவணப்படுத்திருக்கேன். அந்த மலைக்குள்ள போய் ஆவணப்படுத்தி இன்னைக்கும் திருப்பத்தூரை ஒட்டி நிறைய சந்தைகள் நடக்குது. இப்ப இங்கே நான் சொன்னாலே எங்களோட ஊர்ல வந்து காணம்பட்டி சொல்லிட்டு அங்கேயே வந்து ஒரு சந்தை நடக்குது. அந்த சந்தையில பாத்தீங்கன்னா இந்த கத்திரிக்காய் நீங்க சொல்றது இங்க மட்டும்தான் ஒரு, வேற எங்கேயுமே. ஆனா திருவண்ணாமலை போனீங்கன்னா ஏந்தல், அண்ணா வந்து ஏந்தல் கத்திரிக்காய்னு ஒண்ணு இருக்கு. திருவண்ணாமலை ஊர் ஏந்தல்னு ஒரு ஊருக்கு தெரியுமா? திருவண்ணாமலை விட்டு கொஞ்சம் வெளியே போனீங்கன்னா 1 கிலோமீட்டர்ல பாத்தீங்கன்னா ஏந்தல் ஒரு கிராமம் இருக்கு. அங்க வந்து கத்திரிக்காய் நிறைய பண்ணுவாங்க. அது வந்து நெய் கத்திரி மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த கத்திரிக்காய் வந்து அவர் மீட் எடுத்து வச்சிருக்காரு. அதே மாதிரி நீங்க இப்ப பச்சை கத்திரிக்காய் சொன்னீங்க இல்லையா, அந்த பச்சை கத்திரிக்காய் இங்க இருக்குது. இன்னும் பக்கத்துல நிறைய இருக்கு. குறிப்பா மலைகள்ல வச்சிருக்காங்க. மலை இங்கேயே இருக்க வாய்ப்பு இருக்கு. நம்ம இன்னும் நான் பயணப்படல இந்த இடத்துல அதிகமா. ஒருவேளை உங்களுக்கு தேவைப்படும், நான் அந்த விதைகளை உங்களுக்கு வாங்கி தரேன். அந்த விதைகள் எந்த விவசாயிகள் இருக்கோ நான் வந்து உங்களுக்கு எடுத்து கொடுக்க முடியும். நீங்க முதல் விஷயம் தெரியும், உங்க நிலத்துக்கான ரகம் என்ன அது தெரியாம விவசாயம் பண்ணவே கூடாது. இப்ப இந்த ஊர்ல கத்திரிக்காய் சொல்றாங்க. அந்த கத்திரிக்காய் இன்னைக்கு நீங்க சோதிச்சு பாத்தீங்கன்னா மறுபடியும் என்ன பண்ண மாட்டீங்க, அந்த வரி கத்திரிக்காவோ மத்த ஹைபிரிட் ரகங்களையும் வாங்கவே மாட்டீங்க. எங்க ஊர்ல என்னன்னா ஊதா கத்திரி, நான் பாண்டிச்சேரினா அங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஊதா நிறத்துல இருக்க கத்திரிக்காய். இங்க வந்து சொல்றாங்க இல்லையா அந்த வெள்ளை கத்திரிக்காய், பச்சை கத்திரிக்காய் ஆக்சுவலி வெள்ளையா இருக்காது, வெளிர் பச்சையா தான் இருக்கும் சொல்லக்கூடிய கத்திரிக்காய். இங்க இவங்களுக்கு இந்த கத்திரிக்காய் பிடிச்சிருக்கு. ஒவ்வொரு பகுதிக்கும் பாத்தீங்கன்னா ஒரு வகையான கத்திரிக்காய். இங்க சேலம் போயிட்டீங்கன்னா சேலம் முள்ளு கத்திரின்னு ஒன்று இருக்கு, இவ்வளவு பெருசு இருக்கும், ஒரு 1/4 கிலோ சைஸுக்கு வரும், முள்ளா இருக்கும். அந்த கத்திரிக்காய் தான் அவங்க நிறைய வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. அதே மாதிரி வேலூர் எலவம்பாடி முள்ளு கத்திரின்னு ஒரு கத்திரி புவிசார் குறியீடே கடிச்சு கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த ரகத்துக்கு அப்படி ஒரு சுவை இருக்கு. ஏன்னா நீங்க இந்த வேலூர், வாணியம்பாடி, ஆற்காடு இந்த பகுதியில ஃபுல்லாவே பிரியாணி தான் ரொம்ப ஃபேமஸ். அப்ப அந்த பிரியாணிக்கு கூட வந்து என்ன சைடிஷா இருக்குன்னா அந்த கத்திரிக்காய் தான். அப்ப அந்த கத்திரிக்காய் வந்து எதுல செய்வாங்கன்னா அந்த எலவம்பாடி முள்ளுக்கத்தில் தான் செய்வாங்க. அப்ப அப்படி ஒரு சுவை இருக்கிறதுனால அதுக்கு ஒரு இங்கன்னு கிடையாது, தமிழ்நாடு முழுக்க உலகம் முழுக்க எலவம்பாடி முள்ளுக்கத்திரிக்கு ஒரு பெரிய பேர் இருக்கு, அந்த சுவைக்காக மட்டும், அந்த எண்ணெய் கத்திரிக்காயில. அப்ப அதுக்கு என்ன பண்றா ஒரு அந்தஸ்து கொடுக்குறாங்க, புவிசார் குறியீடு. அப்ப அதோட விலைன்றது இன்னைக்கு பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 60 ரூபாய்க்கு கீழே வைக்க முடியாது. அதுக்கு புவிசார் குறியீடு கொடுத்ததுனால அதுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சதுனால அது விவசாயிகள்கிட்ட ஒரு மதிப்பு கிடைக்கும், சந்தைக்கு ஒரு மதிப்பு கிடைக்கும். அப்ப உங்க ஊருக்கான இப்ப ரகம் என்ன? இப்ப ஜவாத மலையில் என்ன ஃபேமஸ் தெரியுமா எல்லாருக்கும்? என்ன தானியம் ஃபேமஸ்? ஜவாத மலையில ஒரு தானியம் பிரதானமா விளைவிக்கிறாங்க, சாமை. நீங்க போய் பாத்திருக்கீங்களா? சாமை இங்கேயே விளைஞ்சிருக்கு. இந்த ஊர்ல சாமை விளைஞ்சிருக்கு. புரியுங்களா? நான் வந்து இந்த ஏரியாவில் நிறைய பேர் கேட்டிருக்கேன், இங்க சாமை விளைஞ்சிருக்கு. நம்ம ஜவாத மலை சுத்தி திருவண்ணாமலை வந்து நிறைய தூரம் கிடையாது, இந்த மலையை சுத்தி இருக்கிற கிராமம் நிறைய. நீங்க ஏன் சாமை இன்னைக்கு சாமை யாரா போட்டுறீங்களா? இன்னைக்கு இப்ப போறீங்களா? இப்ப ஏன் சாமை போறது இல்ல? இன்னைக்கு சாமையோட விலை என்ன? 1 கிலோ சாமை கடையில வாங்க எவ்வளவு தெரியுமா? 1 கிலோ கேக்குறேன் நான். 1 கிலோ நீங்க சாமை கடையில வாங்க எவ்வளவு? 90-100 ரூபாய் கிட்ட. 100 ரூபாய்க்கு குறைஞ்சு நீ கிடையாது. நீங்க நேரடியா ஒரு புரியுங்களா? தானியமா கொடுத்தா 40 ரூபா 45 ரூபாய். இன்னைக்கு நான் ரொம்ப டிமாண்டா போச்சுன்னா 50 ரூபாய். அது ரொம்ப டிமாண்ட் இருக்கு காலங்கள. குறைஞ்சபட்சம் 40 ரூபாய்க்கு விலையே கிடையாது. புரியுங்களா? இன்னைக்கு ஜவாது மலை முழுக்க சாமை தான் போடுறாங்க. அந்த மலையில இருந்து தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலான சாமை இங்க இருந்து மட்டும் தான் போகுது. அப்போ உங்க நிலத்துல நல்லா விளையும். அதுக்கு ஏதாவது நீங்க போட்டு அதுக்கு ஏதாவது இடுபொருள் கொடுத்து பாத்துறீங்களா? அப்படியே ஓடிட்டு அப்படியே விதைப்பாங்க, அவ்வளவுதான். விதைச்சு விட்டா விளைஞ்சிரும். அப்படி இருக்கிற ஒரு தானியத்தை ஏன் நீங்க விளைவிக்கல? இப்ப ஏன் விளைவிக்கல? மழை தேவையில்லை. சாமைக்கு மழையில் தண்ணி கட்ட மாட்டாங்க. மழை இப்படி இருக்கும் பாருங்களா, இந்த மாதிரி சரிவா இருக்கிற இதுலதான் விதைப்பாங்க. சாமைக்கு தண்ணி கட்ட மாட்டாங்க. ஈல்டு வராம பண்றாங்க நினைக்கிறேன். நீங்க ஜவாது மலை போய் நீங்க ஒரு வேற ஒரு தானியத்தை கொடுத்து பாருங்களேன். நீங்க அங்க இருக்க விவசாயி அவர் சொல்றாரு, இதை தவிர எங்களுக்கு ஒரு டைம் போட்டோம்னா ஒரு 40,000 ரூபாய் கிடைக்குதுங்க, 50,000 கிடைக்கும். நீங்க அந்த நெல் எடுத்துட்டீங்களா? ஒண்ணும் எடுக்க முடியாது. சாம லாபகரமான பயிர், விலை இல்லைன்னு சொல்லவே சொல்லாதீங்க. ஏன்னா விலை நெல்லை விட இந்த சாமிக்கு நிறைய நல்லாவே இருக்குது. புரியுங்களா? நெல் எப்படி சாம இல்ல, நீங்க இன்னைக்கு சோத்தாட்டியே வண்டியில இருக்க ஆரம்பிச்சாங்க. நீங்க அறுவடையெல்லாம் பிரச்சனை கிடையாது. அதாவது நீங்க அதை கைவிட்டுட்டீங்க. புரியுங்களா? ஒரே விஷயம், நீங்க சாப்பிடறத கைவிட்டுட்டீங்க, 2வது விளைவிக்கிறத கைவிட்டுட்டீங்க. அப்ப எதெல்லாம் உங்களுக்கு நீங்க வேணாம்னு சொன்னீங்கன்னா அது உங்ககிட்ட போயிடுச்சு. புரியுங்களா? இப்ப நீங்க மறுபடியும் வேணும்னு நீங்க எடுத்து வச்சாதான். இப்ப நாங்களே சாம அதிக திட்டமிட்டு இருக்கோம். ஏன்னா நாங்க அந்த நிலத்துல வந்து என்ன விளைஞ்சுன்னு கேட்கும் போது எங்க மாமனாரோட அப்பா அம்மா சொல்றாங்க, சாம இங்க அதிகம் போட்டிருக்கோம், நாங்க கம்பு போட்டிருக்கோம். அப்ப நம்ம அதை மறுபடியும் விதைக்கிறதுக்கான முயற்சிகள் நம்ம எடுத்திருக்கோம். அப்போ உங்களோட உணவுன்றதை நீங்க தெரிஞ்சாதான் நீங்க இங்க வாழ முடியும். நீங்க என்னையோ யாரோ ஒண்ணு சொல்றாங்க,
ஏதோ ஒரு நெல் பேர் தெரியாத நம்பர்ல ஒரு பேர் சொல்றாங்க, அதெல்லாம் வாங்கி விளைச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்க வாழ்வாதாரம்ன்றது ஆரோக்கியமானதா இருக்காது. ஏதோ பிறந்தோம் வாழ்ந்தோம் போவோம் அப்படின்ற மாதிரி தான் போயிட்டே இருக்கும். அப்ப உங்களோட இது முடிவு போடுகிறது. இன்னைக்கு நீங்க உங்களோட நீங்க யாரை யோசிப்பீங்கன்னா உங்க குழந்தைங்களுக்கு இல்ல உங்க பேர குழந்தைங்களுக்கு. நீங்க நினைப்ப இன்னைக்கு நான் என்னோட போயிடுச்சுதா நீ நல்லா இருன்னு சொல்ற ஒரு இதுல நல்லா இருன்றது எப்படி நல்லா இருக்க முடியும்? வெறும் வார்த்தையில் நல்லா இருக்க முடியுமா? நல்ல உணவு கொடுத்துட்டு போனோம்ல. அப்ப நீங்க என்ன சொல்லணும், அவனுக்கு சாம சோறு சாப்பிட சொல்லி விட்டுருவோம். நீங்க சாம சோறு யாராவது சாப்பிடுறாங்களா? வரகு சோறு சாப்பிட இல்ல, சோள சோறே சாப்பிடல பாத்தீங்களா? அப்ப நீங்க அதை பழக்கி ஆகணும். அது நீங்க தான் மட்டம் தட்டுறீங்க. சோள சோறு எல்லாம் தின்வான நீங்க தான் என்ன பண்றீங்க? சோள நீ அரிசி சோறு சாப்பிடுற. அதான் இன்னைக்கு மலைக்குள்ள போய் நாங்க அதை ஃபீல் பண்றோம். ஜவாத மலைக்குள்ள போறோம், ரேஷன் அரிசியே 10 கிலோமீட்டர் தலைக்குள்ள தூக்கிட்டு போய் சாப்பிட தயாரா இருக்கிற விவசாயி அவர் விளைவிக்கிற சாமியை சாப்பிடுறது இல்ல. வீட்டு சொல்றாரு சாமி நாங்க சாப்பிடுறது இல்லைங்க, 10 வருஷம் ஆச்சுன்றாரு. சாமியே நாங்க சாப்பிட மாட்டோம்ன்றாரு. ஏன்னா எங்களுக்கு அரிசி தான் பிடிச்சிருக்கு, அரிசி மேம்பட்ட உணவுன்னு அவர் நம்புறாரு. நீங்களா அதெல்லாம் சாப்பிடுறீங்க, எங்களே அதை சாப்பிட சொல்றீங்க என்ன கேட்கறாரு. ஐயோ சாம ஆரோக்கியம், அது விலை இவ்வளவு விலை விற்கிது, 20 பேர் சாப்பிடறாங்க, தேடி சாப்பிடறோம்னா நான் சாப்பிடுவோம், நீங்க அரிசி சாப்பிடுங்க, நாங்களும் அரிசி தான் சாப்பிடுவோன்றாரு. அதுவும் ரேஷன் அரிசியே விரும்பி அப்ப எதுனா வெளியே இருக்கிற யாரோ ஒருத்தர் காட்டுறாங்களா, அந்த மோகத்தை நோக்கி நம்ம என்ன பண்றோம், ஈர்க்கப்பட்டு சினிமால சொல்றதெல்லாம் நிறைய பேர் உண்மை நம்பி அதை நோக்கி போறாங்கல்ல. அந்த மாதிரி என்ன ஆகுதுன்னா, ஒரு ஒரு தொலைக்காட்சியில ஏதோ ஒண்ணு பாக்குறோம், இந்த மேம்பட்ட உணவு சாப்பிடுறாங்க, நீங்க நூடுல்ஸ் இல்ல பீஸா பர்கர் மாதிரி காட்டுறாங்களா, அப்ப அதுதான் நம்ம குழந்தைங்க சாப்பிடணும் விருப்பப்படுறாங்க. அப்ப அது ஆரோக்கியம் கிடையாது. நீங்க நினைக்கிற எல்லாத்தையும் நம்ம சித்தாந்தத்துல செய்ய முடியும். நீங்க பிஸ்கெட் செய்யறாங்க, கேக் செய்யறாங்க, எல்லாத்தையும் என்ன பண்றாங்க, நீங்க வச்சிருக்க சாம வரங்களே தினையிலே செஞ்சிடறாங்க. நீங்க அதை செய்யறது நீங்க தான் தயாராகணும். நம்ம என்ன பண்றோம், அதுக்கான முயற்சிகள் எடுக்கிறது இல்ல. வெறும் ஒரே அரிசி தான், அது வருஷம் போல சாப்பாடுனா அது அரிசி அதிகபட்சம் கோடை காலத்துல கூழ் ஏதாவது செய்ய வாய்ப்பு இருக்கு. மத்ததாண்டி எந்த உணவுக்கும் நம்ம போறது இல்லை. நம்மளோட உணவு பன்மை இருக்குல்ல, நம்ம சாப்பிட்ட சாப்பாடுலாம் இருக்குல்ல, அது அவ்வளோ ஒருத்தரும் ஒன்றும் நல்லா கிடையாது. அதாவது ஒரு நாளைக்கு ஒரு வகையான சாப்பாடாவது சாப்பிடுவாங்க. சாப்பாடுன்றது அந்த சாம வரகாதான் இருக்கும், ஆனா அது கூட சேர்க்கிற பொருளுக்கு இல்ல. இன்னைக்கு இந்த கீரை செஞ்சேன், இன்னைக்கு இந்த அடை செஞ்சேன் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் வாரத்துல பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த புட்டு செஞ்சேன் அப்படின்னு மாத்திக்கிட்டே இருப்பாங்க. ஒரே மாதிரி உணவு சாப்பிட மாட்டாங்க. இன்னைக்கு அப்படி கிடையாது, இன்னைக்கு சாப்பாடு நாளைக்கு சாப்பாடு, இன்னைக்கு சாம்பார் நாளைக்கு சாம்பார், ஒரு 5 வச்சிருக்காங்க. சாம்பார் ரசம் மோர், அது ரசம் மோர்லாம் கூட என்னன்னா ஏதாவது தீபாவளி பொங்கலுக்கு தான் செய்வாங்க. மற்ற நாடுகளில் பாத்தீங்கன்னா வெறும் சாம்பாரா இருக்கும், இல்ல மீன் குழம்பா ஒரு 4 குழம்புலயே முடிச்சிருவாங்க. அப்ப இப்படியான இது கிடையாது நம்மளோட. அப்போ பல வகையான குறிப்பா தானியங்கள், நம்மளோட சோளம் வரகு மாதிரியான தானியங்களை உள்ள சேர்க்கிறது. காய்கறிகள், கிழங்கு நீங்க என்னென்ன கிழங்கு நீங்க சாப்பிடுறீங்க நீங்க வீட்டுல? உருளைக்கிழங்கு சாப்பிடுறீங்க. உருளைக்கிழங்கு எங்க இந்த மேட்ல விளையுதா, அரூர்ல விளையுதா, எங்கேயாவது விளையுதா? அது எப்படி சாப்பிடுறீங்க? அப்புறம் உருளைக்கிழங்கு உங்க இடத்துல விளையில எப்படி சாப்பிடுறீங்க? அதை வேற எதுவும் கிழங்கு ஏதாவது சாப்பிடுறீங்களா? வேற என்ன கிழங்கு? இந்த ஊருக்கு ஒரு கிழங்கு ஃபேமஸ் இருக்கு இந்த ஏரியாவுக்கு, மரவள்ளி இல்ல இல்ல இந்த ஊருக்கு இந்த திருவண்ணாமலை சுத்தி இருக்கிற பகுதிகளில் அதிகமா ஒரு கிழங்கு விளையும், சக்கரவள்ளி ஒண்ணு. சரி, அது ஒண்ணு பிரதானமானது. அடுத்து இன்னொன்னு காட்டுவள்ளி கிழங்கு, அது மலைகள்ல இருந்து காடுகள்ல இருந்து எடுத்துட்டு வருது. இன்னொன்னு விளைவிக்கிறாங்க இங்க, கர்ணக்கிழங்கு விளையுது அதிகமா. நீங்க என்ன விலை இங்க இந்த பகுதியில் அரூர் இந்த ஒட்டி பகுதிகளில் இல்ல திருவண்ணாமலை சுற்றுவட்டாங்களா அதிகமா என்ன விளையுது, என்ன கிழங்கு அதிகமா விளைக்கிற? குச்சிவள்ளி கிழங்கா? அது சேலம்ல இருந்து இங்க வந்துச்சு, ஓகேங்களா? நாம அவங்க தள்ளினே வராங்க, தமிழ்நாடு பூரா குச்சிவள்ளி நட்டுருவாங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல. இங்க சேப்பங்கிழங்கு ரொம்ப பிரதானம். திருவண்ணாமலையோட சேப்பங்கிழங்கு சுவை அடிப்படையில ரொம்ப சிறப்பானது. அதே மாதிரி நீங்க சக்கரவள்ளி கிழங்கு சொன்னீங்களா, ஆராய்ச்சி கிழங்கு, திருவண்ணாமலை இங்க நட்டுறீங்க பாருங்க, அந்த சக்கரவள்ளி தான். அந்த சக்கரவள்ளிக்கு பேர் போன ஊரு இந்த திருவண்ணாமலை. அதே மாதிரி சேப்பங்கிழங்கு, இது ரெண்டுக்கு பேர் போன ஊரு இந்த திருவண்ணாமலை மாவட்டம். அப்ப அதை இங்க விளைவிக்கிறாங்க. குறிப்பா அதிக பரப்புல விளைவிக்கிற பகுதியில திருவண்ணாமலையே ஒண்ணு. உங்க பகுதியிலையும் விளைவிக்கிறாங்க. இங்க எல்லாம் இப்ப பூ மாதிரியான பயிர்களுக்கு நிறைய பேர் மாறி இருக்காங்க. இப்ப பார்த்த வரைக்கும் என்னன்னா திருவண்ணாமலை மேக்சிமம் பூ சாகுபடி அதிகம் தான். ஆனா இப்ப தண்ணி எந்த அளவுக்கு குறைய என்ன ஆகுதுன்னா, தானியங்களை நிறுத்திட்டு என்ன பண்றாங்க, குறிக்கிறதுல ஒரு 10 சென்ட் போன இருந்தா போதும், நான் சம்மிங் நட்டுக்கிறேன், இல்ல செண்டு மல்லி பூ போட்டுக்கிறேன், ரோஸ் பூ அப்படின்னு போயிடுறாங்க. அப்ப இது ஏன் இப்ப நிலத்தடி நீர் குறைஞ்சது பெரிய காரணங்கள் இருக்கும். அப்ப நம்ம ஏரி குளங்கள் தூர் வராது, பருவமழை பெய்யாது. இப்ப இது எல்லாம் நம்ம போய் ஒரே நாள் நம்ம சரி பண்ண முடியுமா? முடியாது. ஆனா நம்ம திட்டங்களை மாத்தணும். நம்ம கொஞ்சமாவது வீட்டுக்காவது ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, நான் போய் எடுத்து 5 ஏக்கர்ல போட்டாங்க, பாரம்பரிய நெல் போட்டாங்க, விற்க முடியல, அந்த கதையே ஆகாது. உங்களுக்கு எவ்வளவு தேவைப்படும்? சாம 2 மூட்டை சாம இருந்தா போதுமா ஒரு வருஷத்துக்கு? அப்ப 2 மூட்டை சாம விளையாடுறதுக்கு சாம ஃபர்ஸ்ட் விதைங்க. நெல் எவ்வளவு தேவைப்படுது? 4 மூட்டை நெல் வேணுமா? 4 மூட்டைக்கு நெல் போட்டுங்க. இப்ப தானிய கடலை எவ்வளவு போடணும்? திட்டமிட்டு உங்களுக்கு தேவையானதை உற்பத்தி பண்ணுங்க, மீதி இருக்கிறத விற்பனைக்கு முயற்சி பண்ணுங்க. இப்ப நீங்க மொத்தமா 50 மூட்டை 100 மூட்டை வச்சுட்டு விற்கிறதுன்றது எப்படி? ஒரு 10 மூட்டை தான் இருக்கு, எனக்கு உணவுக்கு இருக்கு, மீதி இருக்கிறத நான் விற்க போறேன் அப்படின்னு சொல்றது. நிறைய விவசாயிகள் என்னன்னா, இன்னைக்கு நான் 5 ஏக்கர் நெல் போட்டுங்க, 5 ஏக்கர் நெல் போட்டு இன்னைக்கு வித்துனாதான் என் கையில 10 பைசா கூட கிடைக்கும். அப்படிதான் இருக்காங்க. இதை போய் யார்ட்ட கொடுத்தானே என்கிட்ட காசு வரும், அப்பதான் நான் சாப்பிடவே முடியும். அப்படிதான் இருக்காங்க இல்லையா? வீட்டார் நெல் எடுத்து வைக்கிறாங்களா? நெல் எடுத்து வைக்கிற பழக்கமே கிடையாது. 100 மூட்டை விளைஞ்சா கூட 1 மூட்டை கூட எடுத்து வைக்க மாட்டாரு. அப்படியே எடுத்து வியாபாரிகிட்ட கொடுத்துட்டு அந்த காசை வாங்கிட்டு நம்ம மறுபடியும் அரிசி கடைக்கு போயிட்டு ஒரு சிப்பத்தை எடுத்து வந்து சாப்பிடுவோம். இதை சாப்பிடறோட விளைவுன்றது என்னன்னா, உங்களுக்கு சாப்பாடு கிடைச்சிச்சு நீங்க நினைக்கிறீங்களா? அந்த அரிசி நெல் வந்துருச்சு இல்ல, அரிசி வந்துச்சு, அது எப்படி வந்து தெரியுமா உங்களுக்கு?
அது சாதாரணமா வராது. அதுக்குள்ள எவ்வளவு கெமிக்கல் போடுவாங்க. அதை பாயில் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா உள்ள கெமிக்கல் போட்டு தான் பாயில் பண்ணுவாங்க. ஏன்னா நீங்க வாங்குற அரிசி இருக்குல்ல, இப்ப நீங்க வீட்டுல அரிசி வச்சீங்கன்னா எத்தனை மாசம் இருக்கும்? நீங்க ஒரு மாசத்துல வண்டு வந்துடும். அந்த கூன் வண்டு வந்து நெல் அந்த அரிசி போல சுத்திட்டே இருக்கும். ஒரு எந்த தானியம் வச்சாலும் வண்டு வந்துடும். கடையில வாங்குற அரிசிலேயே வண்டு வர மாட்டுது. நீங்க அந்த நெல் கொதிக்க போடுறாங்களா, அவிக்கிறீங்களா, அந்த அவிக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கெல்லாம் மாத்திரைகள் இருக்கு, லிக்விட். அதை வந்து ஊத்தி தான் என்ன பண்ணுவாங்க, அதே மாதிரி மூட்டை பிடிக்கும் போது ஒரு மாத்திரை உள்ள போட்டுருவாங்க. அது அப்படியே கரைஞ்சிடும் அந்த கெமிக்கல் உண்டை. அது கரைஞ்சு என்னன்னா அதிகபட்சம் 1 வருஷம் 2 வருஷம் வரைக்கும் அந்த நெல் வந்து அரிசி வந்து எந்த பூச்சியும் வராம. அப்போ ஒரு பூச்சே கிட்ட போகலன்னா நம்ம சாப்பிட்டா என்ன வருது? அப்ப நோய் தான், சங்குதான். புரியுங்களா? அப்ப எதுக்கு நம்ம நெல் அவிக்கிறதுக்கு பால் மாறணும்னா இதெல்லாம் நடக்கும். நம்ம என்ன பண்றதுல, காலையில எழுந்து 4 மணிக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, வெடிகால உட்காந்து அந்த வெயில் வரதுக்குள்ளே அவிச்சு முடிச்சு, அதனால தாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும், நான் அந்த அடுப்பு தள்ளியிருக்கேன். எங்க அம்மா எழுப்பி விட்டுருவாங்க 3:30 4 மணிக்குள்ள எழுப்பிட்டு அடுப்பு தள்ளுறது. நானே எங்க அண்ணன் உட்காந்து ஆளுக்கு ஒரு அடுப்பு கொடுத்துருவாங்க. அவங்க வந்து அதை நெல்ல தண்ணியை வடிச்சு எடுத்து கொட்டிட்டே இருப்பாங்க. நம்ம ஓலை மட்டையை வச்சு தள்ளிட்டே இருக்கணும். அந்த சூரியன் வந்து வெளியே வரது 7 மணிக்குள்ள அதை எடுத்து என்ன பண்ணுவோம், காய வச்சுட்டு கரெக்டா 10-11 மணிக்கெல்லாம் அதை களைச்சு விட்டு தொழி விட்டுருப்போம். அப்ப இந்த வேலைகளை நம்ம இன்னைக்கு யாரை செய்யறோமா? அந்த பால் மாறும் பாருங்க, இந்த பால் மாற விதத்தை தான் நீங்க யாராவது 100ல ஒருத்தர் 1000ல ஒருத்தர் செய்யறீங்க. ஆனா இது எல்லாரும் செஞ்சாதான் உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஆரோக்கியம் கிடைக்கும். நம்ம என்ன நினைக்கிறோம்னா இதெல்லாம் வந்து வேலை இல்லாதவங்க செய்யறதுன்னு நினைச்சுக்கிறீங்க. இதுதான் வேலை. நம்ம வாழ்க்கையில நீங்க எப்படி சாப்பிடணும், எப்படி இன்னைக்கு ஒரு வீடு கட்டுற என்ன பண்ணாங்க, நீங்க நிறைய இடங்கள் பார்த்துட்டு வந்தோம். மரபு கட்டுமானம், அதாவது இயல்பா மண்ணை என்ன பண்ணிக்கிறாங்க, குழைச்சு வச்சு கட்டி மண் வீடு கட்டிருக்காங்க. இன்னைக்கு ஒரு வீடு கட்டுறா என்ன பெரிய கடன் வாங்குறாங்க. ஆனா சொன்ன மாதிரி இன்னைக்கு 10 லட்ச ரூபா 20 லட்ச ரூபா என்ன பண்றாங்க, கடனை வாங்கி அந்த கடனை கட்டவே முடியாம என்ன வாழ்க்கையில பல பேர் அதில் தற்கொலையா பண்ணிக்கிறாங்க. இப்ப இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து நீங்க ஃபர்ஸ்ட் வெளியேறணும்னா உங்களுக்கு என்ன இன்னொரு விஷயம், மத்தவங்களுக்காக நீங்க வாழ்றத ஃபர்ஸ்ட் நிறுத்திங்க. புரியுங்களா? உங்க தேவையை முடிவு பண்ணீங்க, அதுக்காக வாழ்றது முயற்சி பண்ணுங்க. அதுல முதல் அடிப்படை தான் உணவு. புரியுங்களா? அந்த உணவுன்றத நம்ம வந்து பயணப்பட போறோம். இந்த உணவுக்கு தேவையானது இந்த விதையை நம்ம தாத்தா பாட்டிக்கு நம்மகிட்ட கை மாத்தி கொடுத்துட்டு போன விதைங்க. இதை கை விடாம பாத்துக்கிறது தான் உங்களோட பாதுகாப்பு, உங்க குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு. நீங்க பாதுகாப்பு இல்ல, உங்க தலைமுறை முடிஞ்சாலும் சரி. இப்ப அடுத்த வந்து உங்க உணவுக்காக கையேந்தி யார்ட்ட நிக்கிற மாதிரி ஆயிடும். இப்ப இந்த சோளத்தையோ இல்ல வரகையோ இல்ல சாமையோ நீங்க கை பிடிச்சி வைக்கலன்னா நாளைக்கு இதை வந்து நீங்க எவ்வளவு விலை கொடுத்தாலும் கிடைக்காது. இன்னைக்கு நீங்க விதை கூட வெளியே வாங்குறீங்க இல்லையா, முதல்ல என்ன கம்மியா ஒரு 10 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கு கொடுத்துருப்பாங்க. இன்னைக்கு 1 கிலோ விதை வாங்கணும், ஒரு கத்திரிக்காய் வாங்கணும், இல்ல வெண்டைக்காய் வாங்கினா கூட 10,000 15,000 ரூபாய் என்ன பண்றோம், செலவு பண்றோம். அப்ப நம்மளே விதை பிடிச்சிட்டா. அதே மாதிரி நீங்க பூ போறீங்க, நீங்க போய் சாமந்தி பூ போறீங்களா, செண்டுமல்லி நீங்க நாத்து வாங்கினா எவ்வளவு ஒரு நாத்து? 3 ரூபாய். அந்த 3 ரூபாய் கொடுத்து நீங்க நாத்து வாங்குறீங்களா? நம்ம நாட்டு பூ பாத்திருக்கீங்களா? சாமந்தி என்ன பண்ணும், எங்க வந்தாலும் என்ன பண்ணும், முளைச்சு. இந்த நாட்டு பூ நீங்க பாத்துறீங்களா? முதல்ல ஒரு கோயில் இருந்துச்சு, சும்மா சின்னதா பூஜை பண்றாங்கன்னா அங்க 10 செடி முளைச்சிருக்கும். இறுதி உருவம் எடுத்துட்டு போறாங்கன்னா அதுல அந்த மாலை தூக்கி போறாங்க பாரு, எங்க பார்த்தாலும் முளைச்சிருக்கும் காடு ஃபுல்லா. ஆனா இன்னைக்கு எங்கேயாவது அந்த பூ முளைச்சு பாரு, ஏன் முளைக்கிறது இல்ல? அதுல ஃபீமேல், அதாவது பெண் பூ மட்டும் தான், ஒரு ஆண் பூவே வர. அப்ப மகரந்த சேர்க்கை நடக்காம அதுல வந்து அது மலட்டு தன்மையா போய் முளைக்கிறது இல்ல. எங்க கிட்ட அந்த விதைகள் இருக்கு, நான் போற வேணா தரையில இருக்கும். அப்ப அந்த பூ நீங்க எடுத்தீங்கன்னா 5 செடி இருந்தா போதும். அதுல விதை எடுத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம், 1/2 ஏக்கர் கூட நட்டுக்கலாம். அப்ப கிட்டத்தட்ட நீங்க ஒரு ஏக்கருக்கு 15,000 20,000 ரூபாய் என்ன பண்றாங்க, நாத்துக்கு மட்டும் செலவு பண்றாங்க. அப்ப இந்த செலவெல்லாம் நம்ம கையில எந்த அளவுக்கு வெளியே பொருளாதாரம் போகுதோ அந்த அளவுக்கு நம்ம கடனாளி ஆகிட்டே இருப்போம். அப்ப நம்ம விதைக்கு மட்டும் செலவு பண்ற ஒவ்வொரு விவசாயி குறைஞ்சபட்சம் ஒரு ஏக்கருக்கு 15,000 செலவு பண்ணாரு, 20,000 செலவு பண்ணாருன்னா அவர் என்ன லாபத்தை எடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க? அது வெறும் நாத்தோட முடிய போறது இல்ல. நீங்க பார் போடுறதுக்கு, அதுக்கு வந்து களை எடுக்கிறதுக்கு நிறைய வேலைகள் இருக்கு. அப்ப எந்த அளவுக்கு செலவை நம்ம குறைக்க முடியுமோ அந்த அளவுக்கு குறைக்கணும். அதுல முதல்ல குறைக்க வேண்டியது விதை வெளியே இருந்து வாங்காம இருக்குது. அப்ப அதுக்கு உள்ளூர் விதையை தேர்ந்தெடுக்குது. மறுபடியும் முளைக்கக்கூடிய விதை. நம்ம உள்ளூர் விதை எதை சொல்றோமோ, நம்ம விதை ஒரு டைம் காட்டுல போட்டு விதை எடுத்து வச்சுக்கிட்டா மறுபடியும் அது போட்டா அதே முளைக்கும், அது நல்லா வளரும். அதுதான் நம்ம உள்ளூர் விதை, நாட்டு விதைன்னு சொல்றோம். புரியுங்களா? அந்த விதையை தான் நம்ம இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்க போறோம்.